ஸோ ஹாய் கைஸ். ஸோ எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க? தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட ஐடி வந்து பார்த்துட்டிங்கன்னா பேன் ஆகிடுச்சு. அது எதனால ஆச்சு, திருப்பி அந்த ஐடியை நான் எடுத்தனா இல்லையா அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்கேஸ் உங்களோட ஐடியும் இதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் பேனோ இல்லை சஸ்பெண்டோ ஆகிருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் வந்து டைம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஈஸியாக எடுத்துடலாம். எப்படி எடுத்தேன், வந்து ஐடி வந்து சஸ்பெண்ட் தான் இருந்துச்சு, பேன் ஆகலை. ஆனால் வந்து அது சஸ்பெண்ட் ஆனதுக்கே எனக்கு வந்து கண்ணீர்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து எப்படியோ வந்து ஐடி எடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐடி எதனால பேன் ஆச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். எப்போ பேன் ஆச்சுன்னா, முந்தா நாள் பார்த்துட்டிங்கன்னா நான் சும்மா என் ஃப்ரெண்டு கூட மேட்ச் ஆடிக்கிட்டு இருந்தேன். சிஎஸ் தான். அவன் வர்றதுக்கு முன்னாடியும் நான் மேட்ச் விளாண்டுட்டு தான் இருந்தேன். அவன் வந்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நான் விளாண்ட அளவுக்கு நான் விளாட தேவையில்லை. ஏன்னா அவனே வந்து விளாண்டு கொடுத்துருவான்றதுனால நான் சும்மா மேட்ச்சை மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஜாலியாக எங்கிட்ட வந்து எங்கள் அம்மாட்ட பேசிட்டு ஜாலியாக வந்து ரீல்ஸ் பார்த்துட்டே விளாண்டுட்டு இருந்தேன். அப்படி விளாண்டுட்டு இருக்கும்போது நான் 3 கில்லு 1 கில்லு 2 கில்லு அப்படி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அவன் வந்து பார்த்துட்டிங்கன்னா 8 கில்லு 10 கில்லுன்னு அடித்து அடித்து கொடுத்துக்கிட்டே இருந்தான். 2 மேட்ச் முடிஞ்சு 3ஆவது மேட்ச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். உள்ளே போகுது. அந்த லோடிங் ஸ்க்ரீனில் இருக்கும்போது டக்குன்னு ரீலோட் ஆகி வெளியில் வந்துருச்சு. இது எப்போயுமே இப்படி தான் வந்து ஆகும். இந்த ஃப்ரீ ஃபயரில் அப்பப்போ இப்படி தான் ஆகும். ஆனால் என்ன ஒரு கடுப்புனா, டீம்மேட் தனியாக வந்து போயிடுவானுங்க ஒரு மேட்ச்சு, நம்ம தனியாக ஒரு மேட்ச் போகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் கடுப்புலையே சரி அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா மொத்தமாக வெளியில் வந்துருச்சு ஐடியா விட்டு. இந்த டேப் டு கண்டினியூன்னு சொல்லி இருக்கும்ல, அந்த இடத்துக்கு வந்துருச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. இதை வந்து அப்போ தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். நானாக ஐடியா யார்கிட்டையுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே டேப் டு கண்டினியூன்னு கொடுத்தா ஐடி வாஸ் பேன் அப்படின்னு சொல்லி காட்டுது. அப்புறம் கீழே பார்த்தா சஸ்பெண்ட் போட்டு 30 டேஸ்ன்னு இருந்துச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல, எதனால பேன் ஆச்சு என்ன ஏது ஒன்றுமே புரியல. டக்குன்னு எனக்கு ஒன்றுமே தெரியலையா. அதில் வந்து கன்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, இந்த பக்கம் வந்து ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அதுக்கு மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஹெல்ப்பை கிளிக் பண்ணி பார்த்தேன், எதனால வந்து பேன் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட்டு என்னடானா யூஸிங் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ஆப்புன்னு இருந்துச்சு. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் வந்து ஒரு ஹை ப்ரைவசி உள்ள ஒரு ஃபேரான ஆப்பு. இதில் வந்து நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. தேர்ட் பார்ட்டி ஆப்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் ஃபீடு இன்ஸ்டாவில் வந்தாலே இன்ஸ்டாவில் நீங்கள் ஸ்டோரி பார்க்கும்போல இதை நீங்கள் சும்மா வந்து உங்கள் யூஐடியை மட்டும் போடுங்க, உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் எல்ஐடி கிடச்சிரும், செகண்ட் எல்ஐடி கிடச்சிரும்னு சொல்லிட்டு வீடியோஸ்லாம் வரும். அதை நம்பி யாருமே போக மாட்டோம். ஆனால் அப்படி போட்டிங்க அப்படின்னா, என் ஃப்ரெண்டு ஒரு தடவை அப்படி தான் போட்டான். போட்டதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த யூஐடி போட்ட ஐடிக்கு எதுவுமே ஆகலை. அது யூஐடி மட்டும் டேரெக்டாக போடுற மாதிரி இருக்காது. வெப்சைட்டை வந்து லாகின் பண்ணணும். அதுக்கு நம்மளோட ஜிமெயிலு ப்ளஸ் பாஸ்வேர்டு கொடுக்கணும். அந்த ஜிமெயில் ப்ளஸ் பாஸ்வேர்டு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த ஐடி பார்த்துட்டிங்கன்னா பேன் ஆயிடுச்சு. இது எதுனா, ஆனால் அது ஒரு பாட் ஐடி தான், அதனால எதுவும் பிரச்சனை இல்லை. அதனால நான் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது எனக்கு தேவையும் கிடையாது. என் ஐடியிலே நல்ல கலெக்ஷன் இருக்குது, அதனாலலாம் எதுவும் ஆயிருக்க வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே பார்த்துட்டிங்கன்னா சமத்தியாக ஒருத்தன் எனக்கு தெரிஞ்ச அடி வாங்கியிருக்கான்றதுனால அதை பற்றி நினச்சி பார்க்க கூட வாய்ப்பே கிடையாது. ஆனால் வந்து அவனுங்க அப்படி போட்டிருந்தானுங்க. நானும் சரி அப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டு இன்னும் கீழே ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி இருக்குன்னு பண்ணி பார்த்தா, நான் வந்து ஹேக்கர் கூட வந்து ப்ளே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கானுங்க. அதை பிக்சர்ஸ் போட்டு எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறானுங்க. நான் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிளேயர் 1, எனக்கு பின்னாடி ஒரு ஹேக்கரு, அவனுக்கு பின்னாடி பிளேயர் 3 பிளேயர் 4. எனக்கு விசஸ் போட்டு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளேயர் 1 பிளேயர் 2 பிளேயர் 3 பிளேயர் 4. இப்போ வந்து எங்கள் 2 பேர்த்துக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேட்ச் வரப்போ நாங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்போமா, அவங்க தொடர்ந்து லாஸ் பண்ணிட்டே இருப்பாங்களாம். இதனால் எனக்கு ரேங்க் புஷ் ஆகிட்டே இருக்கும், அவங்களுக்கு ரேங்க் வந்து பார்த்துட்டிங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி அவாய்டு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இது வந்து ஏஎஃப்கேக்கு அப்போசிஷன் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பொம்மைலாம் போட்டு சிரிப்பு காமிச்சிட்டு இருந்தானுங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஐடி பேன் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க. ஆனால் நான் அந்த மாதிரி ஹேக்கர்ஸ் கூடலாம் விளாடவே இல்லை. இன்னும் கீழே தள்ளிட்டு போனால் சீட்டுன்னு காட்டுது. நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹேக் போட்டு வந்து விளாண்டேன் அப்படின்னு சொல்லி காட்டுச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் சரி பொறுமையாக யோசித்து பார்ப்போம், சம்மந்தமே இல்லாமல் இது வரைக்கும் பேன்லாம் எனக்கு ஆனதே கிடையாது ஐடி.
சரி என்ன இப்படிலாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்து பார்த்தேன். நான் அடுத்த சீசன் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிராண்ட் அடிக்கிறதுக்காண்டி இந்த சீசன் என்ன பண்ணேன், இந்த சீசன் பாயிண்ட் அடிக்கணும்ல, அதனால ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் ஐடியா கொடுத்துருந்தேன். அவனுங்கள்ட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி ஹேக்கர் கூட விளாண்டியா, உனக்கு வந்து இது காட்டுது உன் ஃபோனில் தான் விளாண்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டேன். ஏதோ நான் பார்த்த மாதிரியே அவனுங்க வந்து இல்லைன்னா சொல்லிட்டு இருந்தானுங்க. ஏன்டா லூஸ் மாதிரி பேசுகிற, அப்படிலாம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட் வந்துச்சு. ஒருத்தன் கூட விளாண்டேன், அவன் கூட போய் அடிச்சு வந்தான்னு சொன்னேன்ல, அவன்கிட்ட போய்ட்டுடி நீ பேனல் எதுவும் போட்டு ஆடினியாடா, ஏன் ஐடி பேன் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லி சொன்னேன். லூஸ் மாதிரி பேசாடா, நான் அதுக்குடா அதெல்லாம் போய்ட்டு ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். எனக்கு ஒன்றும் புரியலை, எப்பட்றா ஐடி பேன் ஆச்சு அப்படின்னு எனக்கு மண்டை காஞ்சு போச்சு. யாரா அவனுங்க, அவன் பேனல் போட்டு ஹேக்கு போடலான்ட்டு இருக்கான், அவனெல்லாம் பேன் பண்ணாமல் பிடிச்சி சம்மந்தமே இல்லாமல் என்னைய போட்டு பேன் பண்ணிட்டுருக்கானுங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு எங்கள் அண்ணன்ட்ட கேட்டப்ப, அதில் கஸ்டமர் கேரில் போய் நீ வந்து ரிப்போர்ட் பண்ண, நீ தான் எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறல, ரிப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னான். நானும் சரின்னு போயிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். ரெக்வஸ்ட்டாக கேட்டேன், நான் எதுவுமே போடலை, ஐ வாண்ட் யூஸ் எனி ஹேக் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக கேட்டு ஒரு லெட்டர் எழுதி ரெக்வஸ்ட்டாக கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணி அதில் போட்டப்போ எனக்கு அதில் எந்த ரிப்ளையுமே வரல. சரி இது வராது போல், 30 நாளைக்கு சஸ்பெண்ட் ஆனது தான். அடுத்த சீசன் வேறு பிஆரில் கிராண்ட் அடிக்கலான்ட்டு இருந்தேன். அதெல்லாம் அடிக்க முடியாது, கனவாகவே போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நானும் என்ன பண்ணேன், கொஞ்சம் நேரம் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். திருப்பி வந்துட்டு சரி ஐடியா லாகின் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு என்னோடய பாட்டையில் ஆல்ரெடி நான் வந்து லாகின் பண்ணி பார்த்தப்ப இப்படி வந்துச்சு பாருங்களேன். அதில் வந்து ஐடியில் ஒன்றுமே காமிக்கலை, வெறும் அந்த ஐடி வாஸ் பேண்டுன்னு போட்டு டேட்டு மட்டும்தான் போட்டிருக்கு. நான் என்ன பண்ணேன், திருப்பியும் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு திருப்பியும் வந்து ஐடி அதே மாதிரி பாட்டையில் போய்ட்டு என்னோடய யூஐடியை போட்டு போய் பார்க்குறேன். ஐடி வந்து லோடிங் ஆகி உள்ளக்க வந்து வருது எல்லாமே. இப்போ இந்த மாதிரி வந்து வந்துச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ ஐடி வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இல்லை இது மட்டும்தான் வரும் போல் அப்படின்னு சொல்லி டபுள் மைண்டடாகவே என் ஐடியை போய் டக்குன்னு லாகின் பண்ணி பார்த்தா லாகின் ஆகி உள்ளே போயிடுச்சு ஐடிக்குள்ளே. எனக்கு அப்படியே வந்த சந்தோஷத்தில் கண்ணீரே வந்துருச்சு. அது பேர் தான் ஆனந்த கண்ணீர் போல். அதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு ஐடிக்குள்ளே போய்ட்டு ஐடியை பார்த்தேன், பொக்கிஷம் மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் ஐடி அவ்வளோ நேரம் விளையாடும் போதெல்லாம் தெரில. அதுக்கப்புறம் வந்து ஐடியில் வந்து ஜாலியாக கேம் விளாண்டுட்டு இருந்தேன். இன்கேஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி ஐடி வந்து சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா பேன் ஆகத்தான் செய்யும். இல்லை சம்மந்தமே இல்லாமல் ஆகுது ப்ரோ, இந்த மாதிரி எதுக்கு ஆச்சுன்னே தெரில, நான் எதுவுமே யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் வந்து அவங்க சர்வர் ஏதாவது பிஸியாகி நம்ம வேறவனே போகிற ஹேக்கர் வரவங்கலாம் போட மாட்டாங்க, சும்மா போகிற எல்லாத்தையும் தான் வந்து சும்மா ஹேக்கர்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. ராய்சர் ஐடி அப்படி தான் பேன் பண்ணானுங்க. ஆனால் இவனுங்க என் ஐடியா கொடுத்துட்டானுங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இதே மாதிரி உங்களுக்கும் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஐடி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. போன வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் வந்து என் கூட விளாடணும்னு நினைக்கிறவங்க கீழே ஒரு யூஐடி இருக்கும், அதுக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து ரெக்வஸ்ட்டை கொடுத்து பயோவில் வந்து நம்ம சேனல் நேம் வேறு வச்சுருந்தார். சரின்னு சொல்லிட்டு அவர் கூட ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு மேட்ச் போனேன். அந்த மேட்ச்சு தான் வந்து பேக்ரவுண்டில் வந்து ஓடிட்டுருக்குது. உங்களுக்கும் வந்து என் கூட விளாடணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோடய யூஐடி இருக்கும், உங்களோட நேமை மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு அந்த யூஐடிக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க கைஸ், விளாட்லாம். போன வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா ஹைட் அண்ட் சீக் ப்ளே பண்ணலான்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கு யாருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணல. இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் யூடியோ மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், நானே ரெக்வஸ்ட் தரேன் கைஸ். ஹைட் அண்ட் சீக் விளாட்லாம், என்னால் முடிஞ்ச ரெடிமேட் ஏதாச்சும் தருவேன் கைஸ். பை கைஸ்.